இன்னைக்கு நாம ரீபார்ன் ரூக்கியோட எபிசோட் 11 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கட் பண்ண ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. நம்ம பெருனோட ஒய்ஃப் இருக்கால, அவ வந்து நம்ம சேர்மனை கொல்றத காட்டுறாங்க. அவ நம்ம சேர்மனுக்கு ஏதோ ஒரு ஊசி போடுறா. அந்த ஊசியை போட்ட உடனே அங்க இருந்து அவ கிளம்பிடுறா. அவ போன உடனே அங்க ஒரு எமர்ஜென்சி பில் இருக்கல, அது வந்து ஆக்டிவேட் ஆகுது. உடனே நம்ம டாக்டர் இருக்காருல, அதான் நம்ம சின்னவளோட ஹஸ்பண்ட், அவர் வந்து நம்ம சேர்மனை எப்படியோ காப்பாத்திடுறாரு. அவர் அங்க ஒரு ஊசியை பாக்குறாரு. சோ யாரோ நம்ம சேர்மனை கொல்ல பாத்திருக்காங்கன்னு அவர் கண்டுபிடிச்சிடறாரு. உடனே அவரு சேர்மனோட பாடிய அங்க இருந்து கொண்டு போக, அப்பதான் நம்ம ஹீரோ அங்க வந்திருப்பான். ஆனா நம்ம டாக்டர் வந்து ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பாருல்ல. உடனே டாக்டர் சின்னவளுக்கு கால் பண்ண, ஆனா அவ போன் எடுக்க மாட்டா. உடனே அவர் என்ன பண்றாரு, மார்ச்சுவரிக்கு அவரோட பாடியை கொண்டு போக, அங்க ஒரு டாக்டர் இருக்காரு. அவர் வெளியே போக சொல்லிட்டு நம்ம டாக்டர் மின்னு இருக்காருல, அவர் வந்து சேர்மனுக்கு ஒரு ஊசி போடுறாரு. அப்ப நம்ம பெரியவா அங்க வந்துடுறான். என்னடா பண்ற, என்ன ஊசி அது, என் அப்பாவை போட்டு தள்ள சொன்னாரா? என விடு, யாரோ இவருக்கு தூக்க மருந்த கொடுத்திருக்காங்க. இப்ப மட்டும் நான் இந்த ஊசியை போடலனா இவரு செத்துருவாரு. என்னடா சொல்ற, அப்பாவை நம்மளால காப்பாத்த முடியுமா? ஹார்ட் பீட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, ஆனா நம்மளால இவரை காப்பாத்த முடியும். நிஜமா முடியுமா? நீ என்ன ஏமாத்தலையே அப்படிங்கிற மாதிரி பெரியவன் கேட்க, அப்ப நம்ம சேர்மன் இருக்காருல, அவரு பேசுறாரு. அதாவது தூக்கத்திலே அவர் பெணாத்துறாரு. அப்பதான் பெரியவனுக்கு மூச்சே வருது. ஏன்னா அவனோட அப்பா இப்ப உயிரோட இருக்காரு. ஆமா, பல்ஸ் நார்மலா இருக்கு, மாமா பொழைச்சுக்கிட்டாரு. அப்ப நம்ம சின்னவகிட்ட இருந்து போன் வர, என் ஒய்ஃப் தான் கால் பண்றான். என்ன சொல்றது, அவ அப்பா சாக்கணும்னு ஆசைப்பட்டால நாம அதை செஞ்சிருவோம். அப்பா செத்துட்டாருன்னு அவளோட நம்பவை, இவர் உயிரோட இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. உன் பிளான் தான் என்ன, நான் எல்லாத்தையும் அப்புறம் சொல்றேன், நான் சொன்னதை மட்டும் பண்ணு அப்படின்னு பெரியவன் சொல்ல, அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஃபேக்கான பாடி எடுத்து சேர்மன் இறந்து போன மாதிரி ஒரு டிராமாவை நடத்திருக்காங்க. கால் பண்ண நம்ம தலைவனை காட்ட, அவ ஆம்புலன்ஸ கூப்பிட சொல்றான். அப்ப கேசி மயக்கத்துல இருந்து எழுந்துடுறா. டேய், அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு கீழே இறக்கி விடு. ஏன்டா இப்படி கத்திக்கிட்டே இருக்க? ஆமா, என் தலைக்கு என்னாச்சு, எனக்கு ரொம்ப வலிக்குது. அப்ப ஃபயர் இன்ஜின், ஆம்புலன்ஸ்னு எல்லாமே அங்க வர, அவங்க நம்ம கேசியோட காயத்துக்கு மருந்து போட்டு விடுறாங்க. அப்ப நம்ம டைரக்டரும் அங்க வராரு. உங்க எல்லாருக்கும் எதுவாகலையே, இவளுக்கு என்னாச்சு, என்ன இப்படி அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல் போகாம இங்க என்ன பண்ற? பெரிய அடிலாம் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேசி சொல்ல, நான் பயந்துட்டேன் இவளுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு. ஆனா நம்ம ஊஜின்னு இருக்கால, அவ என்ன விட பயந்துட்டான். இவ எங்க செத்துற போறான்னு அப்படியே அவளை தூக்கிட்டு குடு குடுன்னு ஓடிட்டான். முதல்ல இவளை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புங்க, ஏதாவது ஆயிட போகுது. அடே, நான் தான் சொல்றல, சின்ன அடிதான். சரி, நீ என்னடா பண்ற? நீ எதுக்கு டாகா கூட சேர்ந்த சிஎஸ் அழிக பாக்குறியா? என்னதான்டா பண்ற? உன் பிளான் என்னன்னு எங்களுக்கு புரியவே இல்ல. டேய், அவங்க தனியா பேசிட்டோம், வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டர் நம்ம சோடா புட்டிய கூப்பிட்டு போக, இப்ப அவங்க போன உடனே நம்ம கேசி கேக்குறா, நீ என்னதான்டா பண்ற? டாகா கூட சேர்ந்துட்டியா? நீ பண்ணத போய் நான் என் அக்கா கிட்ட சொல்லுவா, இல்ல இதை சேர்மன் கிட்ட காட்டவா? இது உனக்கு எப்படி கிடைச்சது? நான் இது அவரோட வீட்டுல இருந்து திருடிட்டேன். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? அவன் ஒரு சைக்கோ, அவன் வீட்டுல இருந்து திருடிட்டு வந்திருக்க. இந்த விஷயம் தெரிஞ்சா உனக்கு கொன்னுடுவான். அப்ப நம்ம கேசிக்கு நம்ம தலைவன் தூக்கிட்டு போனப்ப அப்பா அப்பான்னு சொன்னால அது கேட்டிருப்பா போல. உடனே கேசி ஹீரோவை பார்த்து, நீ எதுக்கு என் மேல இவ்வளவு அக்கறை காட்டுற? இதெல்லாம் பண்றது எனக்காகவா? அவ என்னோட அக்கா, அவர் என்னோட அப்பா, பழிவாங்கிற உரிமை எனக்கு தான் இருக்கு. நீ எதுக்கு இதுக்குள்ள இன்வால்வ் ஆகுற அப்படிங்கிற மாதிரி நம்ம கேசி கேட்க, அதுக்கு நம்ம தலைவன் சொல்றான், நீயும் அம்மாவும் சேஃபா இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? பழி வாங்குறேன்னு சொல்லி அவங்க கையில போய் நீ மாட்டிக்கிட்டா உன் அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? என்ன சொல்ற அப்படின்னா, அந்த சேர்மன் நாவும் என் அப்பாவோட மரணத்துல இன்வால்வ் ஆயிருக்காரா? ஆமா, அந்த சேர்மன் நான் உன் அக்காவை மிரட்டான். ஆனா உன் அக்கா ஒண்ணும் உன் அப்பாவை கொள்ளல, உன் அப்பாவை கொன்னது உன் அண்ணி. நம்ம கேசியால அதை நம்பவே முடியல. உடனே நன்றி சொல்லிட்டு இனிமே நம்ம ஹீரோவை தலையிட வேணாம் சொல்லிட்டு அங்க இருந்து போறா. நீ நினைக்கிற மாதிரி அவங்க ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல, உன்னால தனியா எதுவும் பண்ண முடியாது, அவங்க உன்னை கொன்னுடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, அதுக்கு கேசி, அவரு என்னோட அப்பா, அவரை கொன்னவங்கள அப்படியே விட சொல்றியா? என்ன ஆனாலும் சரி, நான் இதை செய்யதான் போறேன். உடனே நம்ம தலைவன், நான் தான் பண்ண வேணாம்னு சொல்றேன்ல. இங்க பாரு கேசி, மனுஷங்களோட வீக்னஸே அவங்களோட கோவம் தான். அந்த கோவத்தை உன்னை கண்ட்ரோல் பண்ண விடாத. ஒரு தடவை உன் கையில ரத்த கரை படிஞ்சதுன்னா அது உன்னை அழிச்சிரும். அது உனக்கு நடக்க கூடாது, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, உடனே கேசி, உனக்கு என்ன பிரச்சனை? இது என்னோட சண்டை, நீ எதுக்கு இதுல இன்வால்வ் ஆகுற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், ஏன்னா உன் அப்பாவுக்கு இது பிடிக்காது. இந்த உலகத்துல இருக்கிற எந்த அப்பாவுக்கும் தான் பொண்ணு தப்பான வழியில போறத விரும்ப மாட்டாங்க. ஏண்டா, உனக்கு ஏதாவது பொண்ணு இருக்கா என்ன? ஏதோ 3 குழந்தைக்கு அப்பா மாதிரி பேசுற. சரி, நம்ம 2 பேரும் சேர்ந்தே இதை பண்ணலாம். அப்ப நம்ம தலைவனுக்கு நம்ம சேர்மன் நாக்கிட்ட இருந்து கால் வர, உடனே தலைவன் அவரை போய் பாக்குறான். அவரோட பிஏ இருக்கால, அவன் நம்ம கேசி கூட இருந்ததை சொல்லிட்டான் போல. இது என்னன்னு சொல்றியா? இவன் தேவையில்லாம என் வழியில வரான், இவனால நான் அந்த கேசி கிட்ட மாட்டிருப்பேன். அவளை சமாளிச்சு வரதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. சரி, 2 பேரும் சண்டை போடாதீங்க, இந்த ஹார்ட் டிஸ்க நம்மளோட டீம் கிட்ட போய் கொடு, இதை வச்சு சீக்கிரமா அதை ரன் பண்ண சொல்லு அப்படின்னு நம்ம சேர்மன் நான் சொன்னதும் அந்த பிஏ அந்த ஹார்ட் டிஸ்க எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். சரி, இப்ப நீ இதை எப்படி சமாளிக்க போற? சின்னவளுக்கு தெரிஞ்சா உன்னை சும்மா விட மாட்டாலே, அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். ஏற்கனவே சின்னவ அந்த கேசி மேல கடுப்புல இருக்கா, அதனால இந்த பழிய கேசி மேல போட்டுடலாம். சின்னவ அந்த டெக்னாலஜிய நமக்கு விற்கணும்னு நினைச்சா
ஆனா இன்னைக்கு நாம அதை திருடிட்டோம். இப்ப அவளோட பதவிக்கு ஆபத்து வரப்போகுது. அப்ப நம்ம தலைவனுக்கு ஒரு SMS வருது. அது நம்ம டைரக்டர் கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. சேர்மன் இருந்த அந்த ஹாஸ்பிடலோட வீடியோ கிடைச்சிருக்குன்னு அவர் SMS பண்ண உடனே நம்ம தலைவன் சேர்மன் நாவ பார்த்து இதுக்கே சந்தோஷப்பட்ட எப்படி, இன்னும் போக போக உங்களை நான் ரொம்ப சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் அங்க இருந்து போக கட் பண்ணா நம்ம கேசியை காட்டுறாங்க. அப்ப நம்ம பெரியவனோட ஒய்ஃப் இருக்கால, அவ வீட்டுக்கு வர நம்ம பெரியவனோட ஒய்ஃபை பார்த்த உடனே அவளுக்கு கொல்ற லெவலுக்கு கோவம் வருது. உடனே அவன் காரை எடுத்துட்டு வந்து நம்ம கேசி மேல மோத பார்க்க அவளை தடுத்துடுறான். உனக்கு என்ன சாகணும்னு ஆசையா? நீ பாரு, உன் கோவத்தை என்கிட்ட காட்டாத, உன் அக்கா கிட்ட போய் காட்டு. அவதானே உன்னை வீட்டை விட்டு தோடுத்தனா ரொம்ப ஓவரா ஆடுறீங்க போல. ஏய், என்ன ஓவரா பேசுற? நான் உன்னோட அண்ணி. அப்படியா? இங்க பாருங்க, ரொம்ப ஓவரா ஆடாதீங்க. நான் என் கேம ஸ்டார்ட் பண்ணா நீங்க ஆட முடியாது. அப்படியா? சரி, உன் கேம ஸ்டார்ட் பண்ண பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணியாரு அங்க இருந்து கிளம்ப நம்ம அண்ணியார் போன உடனே நம்ம கேசி வந்து அவளோட அண்ணன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறா. அவனால அதை நம்பவே முடியல, பயங்கரமா அழுகுறான். ஏன்னா சேர்மன் ஒரு தடவை அவனோட பொண்டாட்டிய நம்ப வேணா சொல்லிருப்பாரு. அப்பதான் அவனுக்கு எல்லாமே புரியுது. உடனே அவன் என்ன பண்றான், அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி என்னவோ பேசுறான். அதாவது இவனோட ஃப்ரெண்டு ஒருத்த நியூஸ் சேனல் ரன் பண்றதா நம்ம இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டோம்ல, அவனுக்கு தான் கால் பண்ணி பேசியிருக்கான். இப்ப இதே நேரத்துல நம்ம கேசி இந்த விஷயத்த அவளோட அம்மா கிட்ட சொல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. இருந்தாலும் கேசி அவங்கள சமாதானப்படுத்திடுறா. அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம தலைவன் கேட்டுட்டு இருக்கான். உடனே நம்ம தலைவன் யாருக்கோ கால் பண்ணி பேச, உன்னை நான் அவசரப்பட வேணான்னு சொன்னேன்ல அப்பா, எப்படியோ நான் அவனை டைவர்ஸ் பண்ண தான் போறேன். அதனால எதுக்குப்பா இனிமே அங்க இருக்கணும்? எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கலப்பா. அதோட இப்ப அவன் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கான். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. அப்ப நம்ம பெரியவனோட பொண்டாட்டிக்கு ஒரு போன் வருது. உடனே அவ நம்ம சின்னவளை பார்க்க கிளம்புறா. நம்ம சின்னவ வந்து அவளை வேலையை விட்டு தூக்கிட்டா போல. எந்த தைரியத்துல என்ன வேலையை விட்டு தூக்குன அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க, எந்த தைரியத்துல நான் தூக்கணும்? நான் தான் இந்த கம்பெனியோட சேர் உமன், அந்த தைரியம் போதுமே அப்படிங்கிற மாதிரி அவ கவுண்டர் கொடுக்க, உடனே இவ நான் வெளியே போனா என்ன ஆகும்னு தெரியுமா? ஒரு நாள் இந்த சீட்டுல அதுக்கப்புறம் உட்காரவே முடியாது. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. ஹேய் போடி, என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன். அப்ப நம்ம தலைவன் அங்க வரான். உடனே இவளும் அங்க இருந்து கிளம்பிடுறா. அவ போன உடனே நம்ம தலைவன் கேக்குறான், நீ அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ற மாதிரி தெரியுது. அதுக்கு நம்ம சின்னவ சொல்றா, இப்படி பண்ணாதான் அவளோட உண்மையான முகம் வெளியே வரும். அதோட உம்மல இருக்கிற நம்பிக்கையில தான் நான் இதை பண்ணேன். சரி, அந்த வீடியோவை கொண்டு வந்துட்டியா? கொண்டு வந்துட்டேன். அந்த வாட்ச்மேனோட போன்ல தான் அந்த வீடியோ இருக்கு. அதை நாங்க ரெக்கவர் பண்ணிட்டோம். சோ இனிமே நீ அந்த சேர்மன் நாவ பார்த்து பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த பென் டிரைவ கொடுக்கறான். இதே நேரத்துல நம்ம அண்ணியார் இருக்காங்களே, அவ தன்னோட அப்பாவை கால் பண்ணி ஏதாவது பண்ண சொல்றா. அதாவது நம்ம சின்னவ சேர்மன் சாகிறதுக்கு முன்னாடி அவரோட ரூமை விட்டு வெளியே வந்திருப்பால, அந்த வீடியோவை நியூஸ்ல லீக் பண்ண சொல்றா. ஆனா அவர் அதை பண்ண வேணாம்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாரு. ஆனா இவ வந்து உடனே அந்த நியூஸ் சேனலுக்கு கால் பண்ணி அந்த நியூஸை உடனே ரிலீஸ் பண்ண சொல்றா. அவ சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த நியூஸ் வந்து ரிலீஸ் ஆயிடுது. அதாவது நம்ம சேர்மன் ரூமை விட்டு அவ வெளியே வந்ததும் அதோட அவ சேர்மனை கொல்ல பார்த்தான்னு அந்த ஆடியோ ஃபைலும் ரிலீஸ் ஆயிடுது. அந்த நியூஸ் ரிலீஸ் ஆனதால சேர்மன் நான் வந்து பயங்கர கடுப்புல இருக்காரு. அந்த கடுப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி அவனோட பிஏ வந்து நம்ம தலைவன் ஒரு ஹார்ட் டிஸ்க கொடுப்பால. ஆக்சுவலா அந்த ஹார்ட் டிஸ்க்ல அப்படி என்ன இருக்கும்னா, இவங்க ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட்னு ஒரு ப்ராஜெக்ட வந்து இவங்க கிட்ட விற்பாங்கல்ல, அந்த சாஃப்ட்வேரோட லேட்டஸ்ட் வெர்ஷன் நம்ம சிஎஸ் கிட்ட தான் இருக்கு. இவங்க கிட்ட ஓல்டு வெர்ஷன் தான் இருக்கும். அதோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் இவங்க கேட்டிருப்பாங்க. அதுதான் நம்ம சின்னவ விக்கிறதா சொல்லிருப்பா. அதுக்கு அவ ஓவரா காசு கேட்டிருப்பா. அதனாலதான் இவரு நம்ம தலைவனை விட்டு அந்த டெக்னாலஜியை திருடி இருப்பாரு. ஆனா இங்க ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம தலைவன் அந்த பழைய வெர்ஷனை தான் திருடி கொடுத்திருக்கான். சோ தலைவன் அவனை ஏமாத்திட்டான்னு இப்பதான் அவருக்கு புரியுது. இதே நேரத்துல நம்ம சின்னவ பிரஸ் கூப்பிட்டு என்ன ஆச்சுன்னு அவங்களுக்கு கிளாரிஃபை பண்றா. நீங்க எல்லாத்தையும் பார்த்திருப்பீங்க. சோ இதுக்கு மேலேயும் நான் எதையும் மறைக்க மாட்டேன். உண்மை என்னன்னா, என் அப்பா செத்த பிறகு என்ன ஒருத்தன் பிளாக்மெயில் பண்ணான். அப்படின்னா அன்னைக்கு நீங்க ஒரு ரூமை விட்டு வெளியே வந்தது உண்மைதானா? அப்புறம் நாங்க கேட்ட அந்த ஆடியோ எல்லாமே உண்மைதானா? இல்ல, அது உண்மை இல்ல, எல்லாமே ஏஐயால பண்ண ஆடியோ தான். நான் கடைசியா என்னோட அப்பாவை பார்த்தது உண்மைதான். ஆனா அந்த ஆடியோ இருக்குல்ல, அது ஃபேக். யாரோ என்ன மிரட்டுறாங்க. உங்களுக்கே தெரியும்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்களோட சைட்ல யாரோ டேட்டாஸை திருடி இருக்காங்கன்னு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, உடனே மீடியாக்காரங்க யார் இதை பண்ணிருப்பாங்கன்னு கேட்க, நாங்க அதுக்கான ஃபுட்டேஜ் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டோம். உடனே தலைவன் அந்த வீடியோவை பிளே பண்றான். அந்த வீடியோல என்ன இருக்குன்னா, நம்ம சின்னவ சேர்மனை பார்த்துட்டு வெளியே வந்த பிறகு அவள மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு லேடி போறா. ஆனா அவளோட ஃபேஸ மட்டும் இவங்க காட்டல. உடனே மீடியாக்காரங்க அது யாருன்னு கேட்க, ஏன் அந்த ஃபேஸ மறைச்சிருக்கீங்க? உண்மையை சொல்லுங்க, அது யாரு? இங்க பாருங்க, என் அப்பாவோட மரணத்தை வச்சு நீங்க உங்க டிஆர்பியை ஏத்திக்க பார்க்காதீங்க. அவரோட ஆன்மா சாந்தி அடையணும். நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவ பயங்கரமா அழுது சீனை கிரியேட் பண்ண மீடியாக்காரங்களும் அதை நம்பிடுறாங்க. அவ கடைசி வரைக்கும் திருந்தல. இப்ப கூட என்னோட அப்பாவை யூஸ் பண்ணிக்கிறா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேசி சொல்ல, இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம சேர்மன் நான் வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. சார், அவங்க எல்லாத்தையுமே டோட்டலா மாத்திட்டாங்க. இப்ப என்ன பண்றது?
இப்ப மட்டும் அவங்க அந்த ரியல் ஃபுட்டேஜ ரிலீஸ் பண்ணா நம்ம கம்பெனி திவாலாயிரும். அப்பா என்னப்பா பண்றது? வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருன்னு சொன்னேன்ல, எதுக்கு தேவையில்லாம அதை ரிலீஸ் பண்ண சொன்னேன்? அப்பா நீங்க தானே எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க. அப்படி இருக்க எப்படிப்பா அவளுக்கு அந்த வீடியோ கிடைச்சது? என்ன இப்ப என்ன கூட சொல்றியா? அப்பா உங்களால தானேப்பா நான் அந்த சிஎஸ்கே போனேன், அது உங்களால தானே அந்த நாயை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதோட நீங்க தானே இதை பண்ண சொன்னீங்க, அதோட அந்த கிழவன் சேர்த்ததும் நீங்க தானே அதிகமா சந்தோஷப்பட்டீங்க, அதனால எதுக்குப்பா என்ன குறை சொல்றீங்க? அப்ப அந்த போலீஸ்காரங்க இருக்காங்களே அவங்க வந்து அந்த பிஏவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதாவது நம்ம சிஎஸோட கம்பெனிக்கு போய் அவனோட டேட்டாவை திருடினதா சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறாங்க. அதோட தேவைப்பட்டா சேர்மன் நாவையும் என்கொயரி பண்ண கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்ப கட் பண்ண அவரு சீனாவுல போய் மீட் பண்ண. அப்ப நம்ம தலைவர் இருக்கால, வாங்க வந்து உட்காருங்க, நான் அப்பவே சொன்னேன்ல எப்பவுமே நாங்க தான் ஜெயிப்போன்னு, அதோட அன்னைக்கே சொன்னே அந்த பிஏவை மாத்திக்கோங்கன்னு, கேட்டீங்களா? அப்புறம் நீங்க ரொம்ப ஷாக்கலா இருப்பீங்க எப்படி அந்த வீடியோ எங்களுக்கு கிடைச்சதுன்னு. நானே சொல்லிடுறேன், மிஸ்டர் ஊஜின் தான் அந்த வீடியோவை கொண்டு வந்தாரு, அந்த வாட்ச்மேனோட போன்ல தான் அந்த வீடியோவே இருந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம சின்னவ சொல்ல, அதுக்கு நம்ம சேர்மன் நான் வந்து, நான் அப்பவே உன்னை கொன்னு இருக்கணும்டா, உன்னை நம்பினது என்னோட தப்பு தான், ஆக்சுவலா ஊஜினை விட நீங்க தான் கெத்து, உங்க சொந்த பொண்ணை வச்சே என் அப்பாவை கொலை பண்ணிருக்கீங்க, அவளை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு. இப்ப இந்த வீடியோவை நான் ரிலீஸ் பண்ணா அவன் நிலைமை என்ன ஆகணும் தெரியுமா? சரி நாம ஒரு டீல் பேசலாம். சிங்கப்பூர்ல உங்களுக்கு சீக்கிரட்டா ஒரு அக்கௌண்ட் இருக்குல்ல, அதாவது நாங்க பண்ண மாதிரியே கள்ள பணம் உங்களுக்கு இருக்குல்ல, அதுக்கான ஆதாரம் இது. ஊஜின் தான் அதை கண்டுபிடிச்சான். அவனை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு, என்னைக்காவது அவன் என் கால கூட வாய் விட்டுருவான். அதனால இப்பவே சொல்லிக்கிறேன், உங்க பொண்ணு நீங்க கலட்டி விட்டாலும் இந்த பிரச்சனையில இருந்து உங்களால தப்பிக்க முடியாது. ஏய் வாய மூடு, என் அப்பாவும் என்ன கலட்டி விட மாட்டாரு, கொஞ்சம் உட்கார்றியா? அந்த ஒரிஜினல் வீடியோவை நீ டெலீட் பண்ணுவல, என் பொண்ணுதான் அதை பண்ணான்னு நீ சொல்ல மாட்டேனா? நீ கேட்ட மாதிரியே நான் உனக்கு அந்த பணத்தை செட்டில் பண்ணிடுறேன். நான் ஒன்னும் உங்க பொண்ணு மாதிரி மோசமானவ இல்ல, கெட்டவதான், ஆனா நல்லவளா இருக்கிற கெட்டவ. பணத்தை கொடுத்துட்டா நான் அதை டெலீட் பண்ணிடுவேன். உடனே அவர் ஓகே சொல்லிட்டு அங்க இருந்து போக, இப்ப ஒரு தலைவனை பார்த்து, இதெல்லாம் எப்படிடா உனக்கு தெரியும்? உங்களுக்கு டாக்ஸ் எவிக்ஷனை பத்தி தெரியும்ல, அந்த சார்பல் கோரனோட சேர்மனோட அந்த ட்ரிக்க எல்லாமே நீங்க அப்படியே அப்பட்டமா காப்பி அடிப்பீங்க. இதெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும்? என்னதான் இருந்தாலும் நீங்க அவரோட சம்பந்தியாச்சே, அதனாலதான் உங்களை பத்தி அவர் கொஞ்சம் நோண்டினாரு. அப்பதான் இது மாட்டுச்சு, அவரு உங்களை சம்பந்தின்னு விட்டு வச்சாரு. ஆனா சத்தியமா சொல்றேன், இப்போ இது யூஸ் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. சேர்மன் தான் இதை உங்ககிட்ட கொடுத்தாரா? உண்மையிலே நீ யாருடா? நல்ல கேள்வி. நான் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா சிங்கப்பூருக்கு போய் அந்த பணத்தை என்னோட பாஸுக்கு எழுதி கொடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவா அங்க இருந்து போக, உன்னாலதான் நான் இன்னைக்கு தப்பிச்சிட்டேன், உன்னாலதான் என்னோட பொசிஷனும் இப்ப சேஃபா இருக்கு, அதோட டாகாவோட எனர்ஜியும் நான் கைப்பற்றிட்டேன். என் அப்பாவால பண்ண முடியாததை நான் பண்ணிருக்கேன், நீ மட்டும் இல்லனா இத பண்ணிருக்க முடியாது. ஆனா டாகாவோட ஒரு சின்ன கம்பெனியை தான் இப்ப நான் எழுதி வாங்கியிருக்கேன், பேசாம அந்த மொத்த டாகாவையும் எழுதி வாங்கிடலாமா? அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம கேசிய வந்து கேட்டுட்டு இருக்கா. அம்மா எங்க போறீங்க? சும்மா வெளியே போயிட்டு வரமா? அம்மா இந்த நேரத்துல எதுக்குமா போறீங்க? போய் ரெஸ்ட் எடுங்க. அப்ப நம்ம கேசியோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்ம டாக்டரை பத்தி சொல்ல வராங்க. அதாவது டாக்டர் வந்து அவரோட கார்ல மெடிசனை கொண்டு போவார்ல, அந்த விஷயத்த பத்தி கேசி கிட்ட சொல்ல வராங்க. ஆனா ஆல்ரெடி கேசி டென்ஷனா இருக்கிறதுனால அந்த விஷயத்த சொல்லாம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம தலைவனும் நம்ம சேர்மன் நாவோட பொண்ணு இருக்காங்களே, அதான் நம்ம பேரனோட பொண்டாட்டி, அவங்க ரெண்டு பேருமே சிங்கப்பூருக்கு கிளம்ப, எந்த தைரியத்துலடா தனியா வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி அவ நம்ம தலைவனை மிரட்ட, அதுக்கு நம்ம தலைவன் பயங்கரமா கவுண்டர் கொடுக்குறான். இங்க பாருமா, என் மேல ஒரு சின்ன கீரல் விழுந்தா கூட உன்னை பத்தின வீடியோ உடனே லீக் ஆயிரும், அதனால எதுவும் பண்ணாம அமைதியா இரு. நியூஸ்ல உன்னோட வீடியோ நம்பர் 1ல வராம இருக்கணும்னா மூடிக்கிட்டு அந்த டீல்ல வந்து சைன போடு, வா சிங்கப்பூருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் அங்க இருந்து கிளம்ப. அப்ப நம்ம சின்னவ கால் பண்ண, நம்ம தலைவன் அவகிட்ட பேசிட்டே இருக்கும்போது நம்ம தலைவனை யாரோ வந்து இடிக்கிறாங்க. அப்ப அவனோட பாஸ்போர்ட் கீழே விழ, உடனே அந்த லேடி அதை எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க, பார்த்தா அந்த லேடி வேற யாரும் இல்ல, நம்ம கேசி தான். இவ எதுக்கு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடுறா? எல்லாரும் இவ்வளவுதான் சைட் அடிக்கிறாங்க. கட் பண்ண அதே நேரத்துல நம்ம சின்னவ இருக்கால, அவ வந்து தன்னோட ஹஸ்பண்ட போய் மீட் பண்றா. இப்பெல்லாம் நீ கம்பெனிக்கே வர்றது இல்லையே, ரொம்ப பிஸி போல. ஆமா ரொம்ப பிஸியா இருக்கு, என்னோட ஃப்ரெண்ட்ஸோட போய் கிரிக்கெட் ஆடுற. அப்படியா? அப்ப இது என்ன அப்படின்னு சொல்லி அவனோட கார்ல அந்த மருந்தெல்லாம் இருக்கும்ல, அதோட போட்டோவை காட்டுறா. என் அப்பா செத்த குற்ற உணர்ச்சியோட தான் நீ வேலையை விட்டு போயிட்டான்னு நான் நினைச்சேன், ஆனா இப்ப நீ மறுபடியும் டாக்டர் வேலை பாக்குற போல வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்துட்டியா, இல்ல செத்து போன என் அப்பாவை திரும்ப உயிரோட கொண்டு வர ட்ரை பண்றியா? அப்படிலாம் இல்ல, எப்பவுமே ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்த ஒருத்தன் இப்போ உன்னோட கம்பெனிக்கு வரான், அங்க வந்தா கண்டிப்பா எல்லாருமே தப்பா
தப்பா பேசுவாங்க. அதோட அங்க வந்தா நீ ஆட்டி வைக்கிற பொம்மையா தானா இருப்ப. எனக்கு அதுல இஷ்டம் இல்ல. அதனாலதான் நானே ஒரு புது ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணலான்னு இருக்கேன். அதுவும் நான் கடைசியா பார்த்த அந்த கேஸ் அந்த கோமா கேஸ் தானே. அதனாலதான் அந்த கேஸ பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். நீ பயப்படுறியா? நான் உன்னை விட்டு போயிருவேன்னு விருடு போவியா? அப்படிலாம் இல்ல. ஏன்னா என்னை விட்டு நீ போக மாட்டேன். சரி, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. நீ கம்பெனிக்கு வா. ஏன்னா நான் தான் இப்ப சேர் உமன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போக இப்ப அவ போனதும் இவனும் கிளம்புறான். அப்ப நம்ம கேசியோட அம்மா இருக்காங்களே, அவங்க அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் நம்ம சேர்மன் இருக்கிற அந்த வீடை கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே அவங்க அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அங்க நம்ம பெரியவனும் இருக்கான். அதே நேரத்துல அவங்க நம்ம சேர்மனையும் பாத்துடுறாங்க. என்ன நடக்குதுங்க? நீயே இதை என்கிட்ட சொல்லல. என்ன மன்னிச்சிருங்கம்மா, எனக்கு பயமா இருந்தது. அவர் மறுபடியும் பொழப்பாரா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியல. ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்க மறுபடியும் கஷ்டப்படுவீங்களே, அதனாலதான் உங்ககிட்ட எதுவும் சொல்லல அப்படின்னு நம்ம பெரியவன் சொல்ல உடனே அவங்க நம்ம பெரியவனை கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. கட் பண்ணா நம்ம டைரக்டரையும் நம்ம சோடா புட்டியும் காட்டுறாங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, நம்ம தலைவர் நம்ம சேர்மன் நாவோட அந்த கள்ளப்பணத்தை நம்ம சின்னவளுக்கு எழுதி தர சொன்னால, ஆனா தலைவனோட பிளானே வேற ஒண்ணு. அதை எழுதி கொடுத்த உடனே இவங்க அந்த விஷயத்த போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடணும். இதே நேரத்துல நம்ம டீம் வந்து சிங்கப்பூருக்கு வந்து சேர அப்ப நம்ம பெரியவனோட ஒய்ஃப் இருக்கால, அவ வந்து அந்த கள்ளப்பணத்தை எழுதி கொடுத்துடுறா. ஜேஹெச்னா உன்னோட பேர் தானே, அப்படின்னா உன் பேருக்கு எழுதிக்கிறியா? சோ இதுக்காகவே இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிருக்க. அப்புறம் நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொல்லி இதை க்ளோஸ் பண்ணிடுவேன். செமையா பிளான் பண்ற பாணி. அதனாலதான் நான் இங்க இருக்க, நீ அங்க இருக்க. சரி, சைன் பண்ணிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்க இருந்து தலைவா அனுப்பி விடுறான். அந்த டீல் ஓகே ஆன உடனே நம்ம பெரியவனோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. நம்ம தலைவி கிட்ட இருந்துதான். அவ உடனே அந்த வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ண சொல்லிடுறா. உடனே இவனும் என்ன பண்றான், அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அந்த வீடியோவை உடனே ரிலீஸ் பண்ண சொல்லிடுறான். இதே நேரத்துல நம்ம தலைவன் அவனோட ரூமுக்கு வர அங்க நம்ம பெரியவனோட ஒய்ஃப் இருக்கா. அவ நம்ம தலைவனை போட்டு செம்மையா அடிக்கிறா. ஹேய், என் மேல கை வைக்க கூடாதுன்னு தெரியாதா? எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேலே கைய வைப்ப? நீ அந்த சின்னவளை ரொம்ப நம்புறல. ஆனா ஒரு உண்மையை சொல்லுவா, அவ கண்டிப்பா ஒரு நாள் உன்னை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவா. அப்படியா? ஆனா உனக்கு ஒரு உண்மையை சொல்லுவா, நான் இதெல்லாம் அவளுக்காக பண்றேன்னு நினைக்கிறியா? நான் இதெல்லாம் பண்றது அவளுக்காக இல்ல, அவளுக்காக அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தலைவி மாசா அங்க வரா. அப்படின்னா அன்னைக்கு நீ இவளை பார்த்தது தற்செயல் இல்ல, எல்லாமே உங்களோட பிளான் தால. இவ கூட இருந்துகிட்டு சின்னவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நடிச்சிருக்க, எங்க எல்லாரையும் முட்டாளாக்கிருக்க. இதுக்கு எப்படின்னா அதை கேள்விப்பட்டா இன்னும் ஷாக் ஆயிடுவ போல. அப்ப நம்ம பெரியவனோட ஒய்ஃப் அவளோட அப்பாவுக்கு கால் பண்ண, என்ன உன் அப்பாவுக்கு கால் பண்றியா? அவர்லாம் போன் எடுக்க மாட்டாரு, நம்மள நியூஸ் பாரு. உடனே ஆன் பண்ணி பார்த்தா அவளோட வீடியோ தான் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. நீங்க இந்த பணத்தையும் வாங்கினதும் இல்லாம என்னையும் மாட்டி விட்டீங்களா? சுஜின், உன்னை என்ன பண்றதுன்னு பாரு. ரொம்ப நல்ல மாதிரி சீன் போடாதானே. நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? உங்களுக்கு என்ன தாண்டா பிரச்சனை? அந்த கிழவனு கோமால இருந்தான், அவன் செத்தா என்ன பொழைச்சா உங்களுக்கு என்ன? தேவையில்லாம என் அப்பாவை சீண்டிட்டீங்க. அவர் உங்களை சும்மா விடுவாருன்னு நினைக்கிறீங்களா? உன் அப்பா உன்னை காப்பாத்துவாரு நீ நினைக்கிறியா? அதாவது உன் அப்பாவா இருந்தா உன்னை காப்பாத்துவாரு, ஆனா இப்ப அவரு உன் அப்பா இல்லமா, டாகா கம்பெனியோட சேர்மன். அப்படி இருக்க உன்னை காப்பாத்துவாரா இல்ல அவரோட கம்பெனியை காப்பாத்துவாரா அப்படின்னு நம்ம கேசி பயங்கரமா கவுண்டர் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப. அப்ப நம்ம சேர்மன் நாவ காட்ட அப்பாவிற்கு அவரோட பொண்ணு கிட்ட இருந்து கால் வருது. இதே நேரத்துல நம்ம சின்னவளையும் காட்ட அவளும் அந்த நியூஸ பாத்துக்கிட்டு இருக்கா. எதுக்கு இந்த ஹூஜின் இந்த வீடியோ வெளியே பண்ணா? கால் பண்ண நம்ம சேர்மன் நான் வந்து நம்ம சின்னவளை பார்க்க சிஎஸ்க்கு வர அவர் வந்து பெரிய ரகலையே பண்ணிடுவான்னு பார்த்தா அப்படியே அந்தர் பெல்ட் அடிச்சு, என் பொண்ணு இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கலாமா? சொந்த மாமனாரியே கொண்டு இருக்கா, அவ என்னோட பொண்ணே இல்ல, நானே அவளை போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பயங்கரமா நடிச்சு தள்ள அவ போலீஸ் வந்து அவர் அரெஸ்ட் பண்ண. அதாவது அந்த கள்ள பணத்தை பத்தி நம்ம சோடா புட்டி வந்து போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணிடுறான். அதுவும் எவிடன்ஸோட ரிப்போர்ட் பண்ணிருக்கான். அதனால அவரை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் வந்து கூப்பிட்டு போக, இல்ல இது உண்மை இல்ல, யாரோ என் மேல பழி போட்டிருக்காங்க. சரி அதை விடுங்க. இந்த வீடியோக்கு என்ன அர்த்தம்? இந்த ஆளு சேர்மன் இருந்த அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை செஞ்சிருக்கான். இவ்வளவு நீங்க அடிச்சு கொண்டு இருக்கீங்க, அதுக்கான வீடியோ எங்க கிட்ட இருக்கு. சோ அதுக்காக தான் உங்களை அரெஸ்ட் பண்றோம். ஆக்சுவலா இந்த வீடியோ வந்து எப்படி கிடைச்சிருக்குன்னா, அந்த வாட்ச்மேன் இருக்கால அவங்க கிட்ட ஒரு கண்ணாடி இருந்திருக்கு. அந்த கண்ணாடியில வந்து ஒரு கேமரா இருந்திருக்கு. அந்த கேமரா மூலம் தான் இவனை அவர் கொல்லும் போது அது ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதோட அவனோட போன் வந்து நம்ம டீம் கிட்ட இருக்குல்ல, அந்த போன் வந்து அந்த கேமரால லிங்க் ஆயிருக்கு. அதனாலதான் நம்ம டீமுக்கு அந்த வீடியோ கிடைச்சிருக்கு. இவ போலீஸ் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போக, அதே நேரத்துல அவரோட வீட்டுல இருந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அவங்க எடுக்கிறாங்க. கட் பண்ண நம்ம கேசியும் ஹூஜினும் ஒரு வழியா கொரியாக்கு வந்து சேர, அப்ப நம்ம தலைவனுக்கு சின்னவ கிட்ட இருந்து கால் வருது. ஏன் போன் எடுக்கவே மாட்டேற? நான் இப்பதான் வந்தேன், அங்கதான் வந்துட்டு இருக்க, வந்து எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம தலைவன் காலை கட் பண்ண, டேய் அங்க ஏதாவது ஆச்சுன்னா கால் பண்ணு, அப்படியே ஹீரோ மாதிரி சீன் போடாத. ஏமா நீ ரொம்ப அட்வைஸ் பண்ணி சாவடிக்கிற, கிளம்பு இங்க எடுத்து, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். டேய் எவ்வளவு லேட்டா இருந்தாலும் சரி கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவி டாக்ஸி பிடிச்சி அவளோட வீட்டுக்கு போக, இப்ப நம்ம தலைவன் அங்க இருந்து கிளம்பும் போது நம்ம தலைவனை வந்து யாரோ கிட்னாப் பண்ணி கூப்பிட்டு போறாங்க.
கட் பண்ண தலைவனை இப்ப ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்ப அங்க நம்ம சேர்மன் இருக்காருல்ல, அவரு வராரு. அவரை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறாங்களே, எப்படி அவரு வெளியே வந்தாருன்னு நமக்கு டவுட் இருக்கும்ல. வேற என்ன, அவரோட செல்வாக்கை யூஸ் பண்ணி தான் அவர் வெளியே வந்திருக்காரு. என்ன ஹூஜின் ஷாக் ஆயிட்ட போல? ஆமா, நான் ஷாக் ஆயிட்டேன். நான் கொடுத்த எவிடன்ஸ் பத்தலையா? இல்ல உன்னோட லீகல் டீம் அவ்வளவு ஸ்ட்ராங்கானு தெரியல. இவ்வளவு சீக்கிரமா நீ வெளியே வருவனு நான் எதிர்பார்க்கல. நீ ஒண்ணு மறந்துட்ட, நான் பணக்காரன். இருந்தாலும் நான் ஒத்துக்கிறேன். முதல் தடவை எனக்கு ஒருத்தன் சாவு பயத்தை காட்டியிருக்கான். ஆனா நீ கேவலமானவையா? உன்னோட உயிரை காப்பாத்துக்க உன் சொந்த போனையே பலி கொடுத்திருக்க. நீ என்னதான் பணக்காரனா மாறினாலும், அந்த கோட்டு சூட்டு விலையுள்ள கார்லாம் இருந்தாலும், அந்த கேவலமான புத்தி மட்டும் இன்னும் மாறல. உன்னோட கண்ணு, நான் இதை எங்கேயோ பார்த்திருக்கேன். அந்த கண்ணுல இருக்க அந்த கோவம் இருக்கல, அதுவும் உன்னை கட்டி போட்டு வச்சிருக்கும் போது கூட நீ பயமே இல்லாம பேசுறல. இது எல்லாமே எனக்கு ஒருத்தர் ஞாபகப்படுது. அப்படியே அந்த சேர்மன் காங்கோ மாதிரியே நீ பேசுற. இனிமே உனக்கு நான் யாருன்னு தெரியல. நான் தான்டா அந்த சேர்மன் காங்கோ. என்னடா உளறிட்டு இருக்க? டேய், நீ எதுக்காக என்ன கொன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னால என்ன ஜெயிக்க முடியாது. அதனாலதான் உன் பொண்ணை வச்சு என்ன கொன்ன. ஏண்டா கோமால இருக்கிற ஒருத்தனை கொண்டுட்டு நான் ஜெயிச்சுட்டேன்னு சீனை போட்டா நீ பெரிய பருப்பு நினைப்பா? இங்க பாரு, பணம் வேணும் தான், ஆனா எப்பவுமே அது நம்ம கூட இருக்காது. நம்ம செத்து போனா அந்த பணத்தை கூட கொண்டு போக முடியாது. அப்படி இருக்க உனக்கு என்னதாண்டா வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவன் அவனை கேவலமா திட்ட உடனே அந்த ஆளு நம்ம தலைவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அவங்க உன் காலை உடைச்சதுக்காக நீ அந்த கேசியை யூஸ் பண்ணி CS ஆட்டிய போட பார்த்த. நான் அதுக்காக பாராட்டுற உன்னை. அந்த கெத்து, நீ பேசுற அந்த திமிரான பேச்சு எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா நீ என்னோட பக்கம் இல்லையே, அது எனக்கு பிடிக்கல. சோ நீ உயிரோடு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தலைவனோட மண்டையிலே ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான். கட் பண்ணா நம்ம சின்னவளை காட்டுறாங்க. அவ நம்ம தலைவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு ஒரு போன் வருது. நம்ம தலைவனா இருக்கும்னு அவ அந்த போனை எடுத்து பார்த்தா அவளோட அப்பா கிட்ட இருந்துதான் கால் வந்திருக்கு. அவ பயங்கர ஷாக் ஆயிடுறா. உடனே அந்த போனை கீழே போடுறா. அப்ப அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல சேர்மன் சாகிறதுக்கு முன்னாடி அவ ஹாஸ்பிட்டலுக்கு போவாள. அப்ப அந்த கேமராவை பாப்பாள. அப்ப அவ பேசுவாளே, அந்த வீடியோ தான் அனுப்பியிருக்காங்க. அப்போ யாரோ நடந்து வர சவுண்ட் கேட்க அது வேற யாரும் இல்ல, நம்ம சேர்மன் தான். அவளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஏன்னா இறந்து போன அவளோட அப்பா உயிரோட வராரு. உடனே அப்பான்னு கூப்பிடுறா. நிஜமா நீங்க தானா? நீ சந்தோஷப்படுறல? உன் அப்பன் அந்த யமனையும் ஏமாத்திட்டு திரும்ப உயிரோட வந்திருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறல என் செல்ல மகளே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த எபிசோட் ரொம்ப ட்விஸ்டா முடியுதுங்க. நம்ம சேர்மன் திரும்ப வந்துட்டாரு. ஆனா நம்ம ஹீரோட நிலைமை என்ன ஆச்சு? நம்ம சேர்மன் தான் உண்மையிலே ஹீரோ. ஏன்னா ஹீரோட உடம்புக்குள்ள இருந்து இது எல்லாத்தையும் பண்ணது நம்ம சேர்மன் தான். இருந்தாலும் அந்த ஹீரோட கதாபாத்திரம் இருக்கும்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ ஹீரோக்கு என்ன ஆச்சு? அவன் அந்த வில்லங்கிட்ட மாட்டிட்டானா? அதாவது நம்ம ஹீரோட சோல் அவனோட பழைய உடம்புக்குள்ள போயிருச்சா? சோ ஃபைனல் எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு உங்கள மாதிரி நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.